ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 14ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய பங்குச்சந்தை விடுமுறை. அதனால் வியாழக்கிழமையினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாழக்கிழமை வர்த்தகத்தில் நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இதில் இந்த இடைப்பட்ட கால நேரத்தில் இந்த முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டும் இந்த ரஷ்யனுடைய பிரசிடென்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. பட் அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக தெளிவாக தெரியல. பட் மோஸ்ட்லி மார்க்கெட்டை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரினுடைய நம்பிக்கையும். அதனால் திங்கட்கிழமை மார்க்கெட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 11 புள்ளிகளும், சென்செக்ஸ் 57 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 160 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது ஐடி, பேங்க், பிஎஸ்யூ பேங்க் மற்றும் ஃபார்மா துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் ஓரளவு பையிங்கில் பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் மெட்டல், கமோடிட்டிஸ், எனர்ஜி மற்றும் ரியாலிட்டி துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் கொஞ்சம் வீக்காக வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 24,820 கிராஸ் பண்ணணும். மார்க்கெட் இன்கேஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டான நியூஸ் வருது அப்படின்னா ஒரே நாள்லேயே நம்ம அந்த இலக்கை வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பங்குச்சந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வீக்கெண்டில் முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதனுடைய ஃபேக்டர் நாளைக்கு வாரத்தினுடைய துவக்கத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வரக்கூடிய வாரம் பெரும்பாலும் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை கேண்டில் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்கும். வியாழக்கிழமை வர்த்தகத்தில் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 24,607, க்ளோசிங் 24,631. இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 புள்ளிகள் அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குது. இன்ட்ராடேல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் எங்கே இருந்ததோ ஆல்மோஸ்ட் அதே இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. அதன் பிறகு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வேறுபாடுகளோ அல்லது ஒரு ஸ்பைக்கோ அல்லது ஒரு ஃபாலோ இல்லாமல் அப்படியே ஒரு கம்ப்ளீட் சைலண்ட் மோடில் மார்க்கெட் வந்து வர்த்தகமாயிருக்கு. ஒரு வேவ் பேட்டர்னில் வர்த்தகமானதால் ஒன்றும் பெருசாக இன்ட்ரோடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி தான் இந்த சார்ட் பேட்டர்ன் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஏன்னா இந்த முக்கியமான நிகழ்வு, இந்த சந்திப்புக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் அந்த டைமில் ஒரு ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு பக்கத்திலேயே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது. பேங்க் நிஃப்டி காலையில் ஒரு சின்ன ஏர்லி சர்ஜ் இருந்தது. அதன் பிறகு பெரிய வேறுபாடுகள் இல்லாமல் அப்படியே சைலண்ட் மோடு. நிஃப்டியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் பேங்க் நிஃப்டியில் காலையில் ஒரு முதல் அரை மணி நேரம் மட்டும் ஒரு சின்ன ஒரு அப்ஸ்விங் இருந்தது. அதன் பிறகு அதுவும் செட்டில் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் வந்து டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு சின்ன கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் 24,670ங்கிறது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்சைடில். டவுன் சைடு 24,590ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம வாட்ச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேண்டில், பட் பாசிட்டிவ் கேண்டிலாக இருக்குது. நாளைக்கு 55,500 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், 55,050 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பங்குச்சந்தை ஆகஸ்ட் 15 இல்லை. பட் மற்ற பங்குச்சந்தைகளெல்லாம் இருந்தது. பட் இங்கே நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்காய் பெரிய அளவுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரைஸ் ஆகிருக்கு 1.6% அளவுக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஒன்றும் பெரிய ஸ்விங் எதுவும் இல்லை. நாஸ்டாக் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்குது. பட் நாளைக்கு காலையில் இந்த ஹாலிடேஸினுடைய அந்த கவுண்ட்டும் நடக்கும் நமக்கு. அதனால் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் காலையில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வர்த்தகம், குளோபல் மார்க்கெட்ஸினுடைய தாக்கம் அதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே குமுலேட் ஆகி நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும்.
முக்கியமான நிகழ்வுகள் பிராமல் என்டர்பிரைஸ் ஒரு 10% விலை குறைந்தது. குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எஸ்ஜேவிஎன் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததால ஒரு 3.7% விலை அதிகரித்தது. ஹெக் 7.5% சரிவு, வீக் ஏர்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்சன்ஸ் ஃபார்மா 13% விலை அதிகரித்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ல ஒரு ஆல் ரவுண்ட் ஏர்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் ஒரு 3.2% சரிவு. நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் இந்த புரோக்கரேஜோட ப்ரிடிக்ஷனை பீட் பண்ணலை. சம்வர்தனா மதர்சன் 2.3% உயர்வு, ஸ்ட்ராங்கான குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ். எம்டா டெக்னாலஜி 2.7% சரிந்தது, வீக் ரிசல்ட். ஐடி துறையை சார்ந்த பங்குகளில் ஒரு 1.5% உயர்வு வியாழக்கிழமை இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா கொஞ்சம் எதிர்பார்த்த வீக்னஸை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக சின்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். மணப்புரம் ஃபினான்ஸ் ரிசல்ட் வீக் காரணமாக 2.4% சரிவு. கிராவிட்டா ஒரு 7.7% பாசிட்டிவ். மோத்திலால் ஆஸ்வால் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஐபிஓ லிமிடெட் நமக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் ₹275, பட் லிஸ்ட் ஆகும்பொழுது 314, ஆல்மோஸ்ட் ஒரு 14% ப்ராஃபிட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இது லிஸ்ட் ஆனது. இது ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு 5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது, நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ரீட்டைல் கேட்டகரியில் பெருசாக சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, எதிர்பார்த்த மாதிரியே மந்தமான ஒரு லிஸ்டிங் தான். இதனுடைய இஷ்யூ பிரைஸ் 147, லிஸ்ட் ஆகும்பொழுது அதே 147 அப்படின்ற விலைக்கு தான் லிஸ்ட் ஆனது. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மறுபடி செல்லிங் சைடு தான் எஃப்ஐஐ இருந்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் டைம் பை பண்ணுறாங்க. இங்கே டோட்டல் டேட்டாவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு பெருசாக ஆர்வம் காட்டுறாங்க. எஃப்ஐஐ பெருசாக செல்லிங் இல்லை. இந்த எப்பயுமே பையிங்க்கு ஈக்குவலாக செல்லிங் இருக்கும், பட் செல்லிங் கொஞ்சம் பொறுத்து தான் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ஏதாவது இந்த டேக்ஸ் ரிலீஃப், இந்த மாதிரி ட்ரேட் வாரில் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைத்தால் நம்மளுடைய மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 புள்ளிகள் கூட ரொம்ப வேகமாக ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு, க்ரூட் ஆயில் பாசிட்டிவ், சில்வர் மற்றும் நேச்சுரல் கேஸ் நெகட்டிவ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் இது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் விடுமுறைங்கிறதால இங்கெல்லாம் ஜீரோன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும். பட் வியாழக்கிழமை இதில் மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்குது. ஏபி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ட்ராக் பண்ணுவோம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு நாளைக்கு. டாப் கெய்னர்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ், ஃபைசர், சல்லத் ஹோட்டல் பார்க்கலாம். சின்ன ஸ்டாக்கு நிறைய வியூவர்ஸ் கேட்பாங்க. சலட் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. கோல்டன் கிராஸ் ஓவரும் தெரியுது. 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன், கோல்டன் கிராஸ் ஓவர் மற்றும் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட். அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். மணப்புரம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வீக்கு இருக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. டாப் லூசர்ஸ் சுவன் ஃபார்மா, என்எம்டிசி ஸ்டீல், இன்ஜினியர்ஸ் இந்தியா, பாட்டா, கிளீன் சயின்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ். 52 வீக் ஹை பொறுத்த வரைக்கும் முத்தூட் ஃபினான்ஸு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் முத்தூட் ஃபினான்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் பேட்டர்ன். மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து டைரெக்டாக ஒரே ஜம்ப் அடிச்சிருக்கு. ஃபாலோ அப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். 52 வீக் லோ அவாய்ட் பண்ணக்கூடியது பாட்டா, கோல்கேட், தீபக் நைட்ரைட் மற்றும் ஹெச்எஃப்சிஎல். அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்டில் ட்ராக் பண்ணுற மாதிரி பெருசாக கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டமும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய ஸ்பைக்கில் வர்த்தகமானது. பெருசாக கண்டினியூவேஷன் பேட்டர்ன் இல்லை, பட் நெகட்டிவும் கிடையாது. வால்யூம்லேயும் அதே மாதிரி பெரிய சொல்கிற மாதிரி கம்பெனிஸ் இல்லாததால் அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணலை. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும் டிவிடெண்ட் காரணமாக. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஜேகே பேப்பர், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. பட் நீங்கள் 19ஆம் தேதிக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள். அதில் நாட்கோ ஃபார்மா, ஷாம் மெட்டாலிக்ஸ், ஜேகே பேங்க், பவர் கிரிட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸு. இங்கே கார்ப்பரேட் ஆக்ஷன், போனஸ் மற்றும் ஸ்பிளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனி லிஸ்ட் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் இதை ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இதில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1:1 போனஸ் உங்களுக்கு இங்கே ஆகஸ்ட் 26ஆம் தேதி எக்ஸ் டேட் இருக்குது. கரூர் வைஷ்யா பேங்க் 1:5 ஆகஸ்ட் 26ஆம் தேதி. 2 முக்கியமான கம்பெனிஸ் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் முத்தூட் ஃபினான்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ட்ராக் பண்ணலாம் நாளைக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 200-டே மூவிங் ஆவரேஜில் ஹிண்ட்வேர் ஹோம் இன்னோவேஷன், ஹிண்ட்வேர் பொறுத்த வரைக்கும்
இதுலேயும் பெரிய அளவுக்கு ஸ்பைக் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வேணும். சரி, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக ஜிஎம்டிசி மல்டிபிள் பிரேக் அவுட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு பிரேக் அவுட்டு, சார்ட் வந்து ரைசிங் பேட்டர்னில் இருக்கிறதால நம்ம ஸ்டடி பண்ணுவோம். 410 சப்போர்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கும் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 470 ரூபாய் அளவுக்கு கேப் இருக்குது. இன்னொரு ஸ்டாக் வந்து நாளைக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆப்டஸும் இதெல்லாம் வந்து நியூஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறது தான். ஆப்டஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன். ஒரு 350 அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. 345 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ் கொஷின்ஸ், ரமேஷ் சார் வந்து வோல்ட் ஆம்ப் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வோல்ட் ஆம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் டிக்ளைனிங் பேட்டர்ன், இமீடியட்டாக எக்ஸிட்டுங்க ப்ரோ. சுகுணா அப்படின்றவங்க கொச்சின் ஷிப்யார்ட் ஷேர் வாங்கலாமா? நிறைய பேர் கொச்சின் ஷிப்யார்ட் கேட்டிருக்கிறாங்க. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் பையிங் அப்படின்னா இது வந்து ஒரு 1850 கிராஸ் பண்ணணும். ஹாப்பியஸ்ட் பிளானட் ஜிண்டால் ஸ்டீல் டார்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஜிண்டால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் ஹைஸ் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி பார்க்கும் பொழுது ஒரு 1080 அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது. சிவகுமார் சார், சிபி ப்ளஸ் நியூ ஐபிஓ டிக்ஸான் டெக் ஹோல்டிங் ஸ்டாக் இருக்கா சார்? ஹோல்டு பண்ணலாமா? நான் ட்ராக் பண்ணலைங்க ப்ரோ. நான் வேணும்னா பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு கூட சொல்கிறேன். சி ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஓவில் ரிலீஸ் ஆன ஸ்டாக்கு. பட் நீங்கள் டெக்னிக்கலாக இதை பார்க்கணும். ஹோல்டிங் இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. டெக்னிக்கலி சார்ட்டை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலி இப்போ சார்ட்டில் பார்க்கும் பொழுது இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் டவுன் பண்ணலை. ஒரு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இதை மெயின்டைன் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை புதுசாக நான் கன்சிடர் பண்ணுறேன் சார் அப்படின்னா 1150 கிராஸ் பண்ணணும். அதுதான் இப்போ சார்ட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸு. மணி அண்ட் கோ ஃபினான்ஸ், பால்மர், லோரி, ட்ரெண்ட் அண்ட் டார்கெட். பால்மர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் மல்டிபிள் டேஸாக இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதால பெரிய ப்ராமிசிங் சார்ட் பேட்டர்ன் இல்லை. அதனால் ஹோல்டு பண்ணலாம். பட் புதுசாக ரிஸ்க் வேண்டாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை 230 ரூபாய் பக்கத்தில் இருக்குது. வாட்ச் பண்ணிக்கோங்க. சுரேஷ்குமார் சார், பேடிஎம் நெக்ஸ்ட் டார்கெட் கேட்குறாங்க. பேடிஎம் ரீசெண்ட் டேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி அதனால் நீங்கள் ஒரு 50 ரூபாய் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு சேஸ் பண்ணுங்கள். டார்கெட் எதுவும் வைக்க வேண்டாம். சந்திரசேகர் சார், ஜைடஸ் லைஃப் சயின்ஸு. ஜைடஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மேலே தான் இருக்குது. டார்கெட் கேட்குறீங்க. இப்போதைக்கு சார்ட்டில் 1020 அப்படிங்கிறது 1030ங்கிறது சார்ட்டில் இருக்குது. பாலு சார், கேப்லின் பாயிண்ட் பை பண்ணலாமா? கேப்லின் பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. கணேஷ் சக்திவேலுங்கிறவங்க வந்து என்எஸ்டிஎல் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. என்எஸ்டிஎல் இது வந்து ஐபிஓவில் ரிலீஸ் ஆனது ஒரு 3 நாள் பயங்கரமாக ஸ்பைக் ஆச்சு. அடுத்து இப்போ ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. பட் இது வாங்கலாமா வேண்டாமான்றது ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுறது கடினம். ஏன்னா இப்போ தான் இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. வேணும்னா ஒன்று பண்ணலாம். நீங்கள் ரேலியை மிஸ் பண்ணக்கூடாது சார், திடீர்னு மேலே ஆரம்பிச்சுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாக் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும் வாங்குங்க. ஸ்டாக் இப்போ 3வது நாளாக நெகட்டிவ் ஆகிருக்கு. 4வது நாளாக நெகட்டிவ் கேண்டில் விழுந்திருக்கு. இன்னும் கீழே போனால் நீங்கள் வெயிட் கூட பண்ணலாம். என்றைக்கு இது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுதோ அன்னைக்கு இதை வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபர்ஸ்ட் டேவோட லோ 875 ரூபாய்க்கு செட் பண்ணிடணும் நீங்கள். பன்னீர்செல்வம் சார், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ட்ரேட் லோ, இஸ் இட் ரைட் டைம் டு அக்குமுலேட்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் இது பை பண்ணுற இடத்துலலாம் இல்லை. அதனால் இது எக்ஸிட் பண்ணிக்கிறது பரவாயில்லை, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. முகமது அலி சார், மொயில் பை பண்ணலாமா? மொயில் பொறுத்த வரைக்கும் பை பண்ணுற இடத்துல இல்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை இன்கேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா இது நான் 360 ரூபாயை கிராஸ் பண்ணணும். இர்ஃபான் சார் வந்து டிட்டாகரா ரயில்வே ஹோல்டிங் 980, மோர் தென் 6 months ஒன்லி டவுன்ஃபால் பார்த்துடலாங்க ப்ரோ. டிட்டாகராவை பொறுத்த வரைக்கும் டவுன்ஃபாலில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு லோ கிடச்சிருக்கு 770, அது ஸ்டாப் லாஸாக வச்சு வெயிட் பண்ணுங்க ப்ரோ. செல்வகுமார் சார், RIIL பாட் அட் 1008 பட் இட்ஸ் நாட் மூவிங். ஆமாங்க ப்ரோ, RIIL மூவ் ஆகாது தான். அது வந்து எப்படின்னா ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி. மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் மூவ் ஆகும். பட் இப்போதைக்கு வீக்காக இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் எக்ஸிட் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. விஜயகுமார் சார், PGEL ஹோல்டு பண்ணலாமா?
பிஜிஇஎல் பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ, இது வாட்டர் ஃபால் மாதிரி ஃபால் ஆகுது, இமீடியட்டாக எக்ஸிட் தான் சார்ட் சொல்லுது. செந்தில் முருகன் சார் வந்து கர்நாடகா பேங்க் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபால் மாதிரி ஃபால் ஆகுது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. முகமது சார் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பை பண்ணலாமா? ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் இப்போ பை பண்ணுற இடத்துல இல்லைங்க ப்ரோ. இது வந்து அடுத்தடுத்து மூவிங் ஆவரேஜ் தடையாக இருக்கிறதால இந்த ஸ்டாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா பை பண்ணுறதுக்குன்னு சாலிடாக எந்த இடமுமே இல்லை. ஒரு 20 ரூபாய் கேப்லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கார்த்திக் சார் நாராயண ஹிருதயாலயா ஆவரேஜ் லெவல் நல்ல ஸ்டாக் இது. என்ஹெச் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1900 தாண்டட்டும் ப்ரோ. சந்திரா அப்படின்றவங்க வந்து ஆனந்த்ராஜ் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் ஆனந்த்ராஜ் சார்ட்ல பையிங் லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு 560 கிராஸ் பண்ணட்டும், இப்போ வேண்டாம். சொக்கலிங்கம் சார் ஃபினோலக்ஸ் கேபிள் 13% டவுன் ஹோல்டு பண்ணலாமா? ஃபின் கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபால் மாதிரி ஃபால் ஆகுதுங்க ப்ரோ, எக்ஸிட்டு. கிரிஷ் சார் வந்து சார்ட் வச்சு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஃபார் எனி ஒன் ஸ்டாக்கு? ஸ்டாக்கோட சார்ட்டை காட்டக்கூடாதுங்க ப்ரோ. செபியினுடைய வழிமுறை பிரகாரம் தான் நான் சார்ட்டே காட்டுறதில்ல. இண்டெக்ஸோட சார்ட்டெல்லாம் காட்டலாம், இடிஎஃபோட சார்ட்டை காட்டலாம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து காட்டக்கூடாது. அதுக்கு செபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். அதற்கு நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைத்தால் ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் ஸ்டாக் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ, டெக்னிக்கல் அனலைசிஸ் சுலபமாக செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில். அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் ப்ரோ. பிரதீப் சார் கொச்சின் ஷிப்யார்ட் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சு. டியர் வியூவர்ஸ், டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இதில் கிடையாது. பப்ளிக்கலி அவைலபிள் டேட்டாஸை உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு நியூஸ் மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து ஆராய்ந்து சார்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.